உடனே வந்து இந்த உலகத்தை ஃபுல்லாகவே அளந்துடுறாரு. 2வது அடி எடுத்து மேலே வான்லோகம் எல்லாத்தையும் அளந்துடுறாரு. 3வது அடி எங்கே வைக்கிறதுன்னு சொல்லி தெரியாமல் இந்த உன் காலில் வைக்கிறேன்னு சொன்னோன்னே பாதாள லோகத்துக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து சக்கரவர்த்தி என்னுடைய ஆணவம் அழிஞ்சிடுச்சு, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி பெருமாள்கிட்ட வேண்டும்போது, நான் வந்து என் மக்களை வந்து நான் வந்து பார்க்கணும், அவங்களுடைய சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு வருஷமும் இன்றைக்கி நான் வந்து திருவோண நட்சத்திரத்தை அன்றைக்கி நான் அவதாரம் பண்ணியிருக்கேன். இந்த ஒவ்வொரு திருவோண நட்சத்திரத்து அன்றைக்கியும் நீ வந்து இந்த மக்களை வந்து எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுக்குறாரு. அதை வரத்து மூலியமாக தான் வருஷா வருஷம் திருவோண நட்சத்திரம், திருவோணம், அந்த ஓணன்றது திருவோண நட்சத்திரத்தை தான் ஓணம் பண்டிகையாக கொண்டாடுறாங்க. அதனால் திருவோண நட்சத்திரத்து அன்றைக்கி அவர் வந்து மக்களை வந்து பார்த்துட்டு போகிறதா ஒரு ஐதீகம். இது வந்து 10 நாள் வந்து விழா கோலமாக கேரளாலலாம் கொண்டாடுவாங்க. இன்றைக்கும்